முக்கால பாண்டியர்கள் எங்க ஆட்சி புரிஞ்சாங்கன்னா குமரி கண்டம் இன்றைக்கு இருக்கிற லெமூரியா அப்படிங்கிற அந்த கண்டத்துக்கு பேர் தான் குமரி கண்டம். அந்த குமரி கண்டத்துலதான் குறும்பர் ஆட்சி உருவானது. அந்த குறும்பர் ஆட்சி எதனால வந்தது? ஆற்றங்கரை நாகரிகங்கள்லாம் தோணுனதெல்லாம் அங்கதான் தோணுது. இது எதனால? இதெல்லாம் இந்த பல்லர் சமூகம் தான் அங்க உருவாக்குனாங்க அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரிஞ்ச விஷயம்ங்கிறது எனக்கு தெரியல. ஆனா இதுதான் உண்மை, வரலாற்று ரீதியான உண்மை. இதை நிறைய வரலாற்று அறிஞர்களும் மறைச்சிருக்காங்க. ஒரு சில வரலாற்று அறிஞர்கள் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க, அது தெளிவாகவும் சொல்லல. இதுல இந்த கடற்கோள்களால இயற்கையால சூழப்பட்டு அந்த குமரி கண்டம் அழிந்த பிறகு இந்த பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செஞ்ச அந்த குமரி கண்டம் பல நாடுகளுக்கு சிதறடிக்கப்பட்டு அங்க இந்த பாண்டியர்கள் ஆட்சி செய்யறதுக்கான அந்த வழிவகையை இயற்கையை ஏற்படுத்தி கொடுக்குது. அப்படி ஏற்படுத்தி கொடுத்தப்பதான் தமிழ்நாட்டுல மதுரையை தலைநகரமாக கொண்டு பாண்டியர் மன்னர்கள் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. இந்த பாண்டிய மன்னர்கள் ஆட்சி புரிஞ்சு மக்களுக்கு அறத்தின்பால் நல்வழி காட்டி நாட்டு மக்களை வழிநடத்தினாலதான் பல நாடுகளுக்கு சென்று பல மாநிலங்களுக்கு சென்று ஆட்சி புரிந்து பல இயற்கை வளங்களும் சரிதான் மக்களுக்காக வழங்கப்பட்டது. இது அறத்தின்பால் செஞ்சதுனாலதான் மக்களும் ஏற்றுக்கொண்டார்கள். இல்லைன்னா எந்த நாட்டிலையும் போயிட்டு நாம ஆட்சி செய்ய முடியாது இல்லையா? அப்ப அந்த மன்னருடைய ஆட்சியும் அவருடைய பங்களிப்பும் சரியான முறையில இருந்ததுனா தான் மக்கள் ஏற்றுக்குவாங்க. அப்படிங்கிற பட்சத்துல உலக நாடுகள் எல்லாத்திலயுமே இருந்திருக்காங்க. இந்த அளவும் சைனாவில் பாத்தீங்கன்னா பல்லர்கள் தனியாவே அந்த கோயில் ஒட்டி கும்பிடக்கூடிய அந்த வழக்கம் இருக்கு. அதே மாதிரி மற்ற இதுல கனடாவில் இருக்கு, மற்ற நாடுகள்லயும் இருக்கு. இதுல இப்ப இத்தாலியெல்லாம் கும்பிடுறாங்க, அவங்க ஒரு பெண் தெய்வத்தை வச்சு கும்பிடுறாங்க. அப்படிங்கிறப்ப இந்த பல்லர்கள் எங்கெங்கெல்லாம் ஆட்சி செஞ்சாங்களோ அங்கங்கெல்லாம் இந்த பாண்டிய மன்னர்கள் உலகம் ஃபுல்லா பரவி வணிகம் செஞ்சது இல்லாம அந்த நாட்டு மக்களுக்கு தேவையான வாழ்க்கையில இன்றியமையாத தொழிலையும் அந்த உணவு தொழிலையும் செய்து சொல்லிக் கொடுத்து அவங்களையும் செய்ய சொல்லி அந்த மக்களை வாழ்வாதார ரீதியாக பெருக்கினதுதான் இந்த பாண்டிய மரபனுடைய ஒரு ஹைலைட்டான செயல்.